வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமனம். மீண்டும் அரசியலமைப்பு அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. சஜித் குற்றச்சாட்டு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க மொட்டு கட்சி நிபந்தனை. ஜனாதிபதி தேர்தல் விமலின் ஆதரவு யாருக்கு? அச்சம் வேண்டாம். எட்கா உடன்படிக்கை குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். சபாநாயகரை கடுமையாக சாடிய பீரிஸ். நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களினால் நிரப்புவோம். விஜித ஹேரத் உறுதி. நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்போம். மஹிந்த சூளுரை. தொடர் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து DMWD தென்னகோன் புதிய போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 41வது மற்றும் 61வது ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக நாயக்கவினால் தேசபந்து தென்னகோனிடம் நியமன கடிதம் வழங்கப்பட்டது. போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆதரவாக 4 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். முடிவெடுக்க குறைந்தபட்சம் 5 வாக்குகள் தேவை. வாக்குகள் சமமாகும் போது மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய அறுதியிடும் வாக்கு சபாநாயகருக்கு உள்ளது. 4-2 என்பது சமனான வாக்குகள் அல்ல. இரண்டாவது முறையாகவும் அரசியலமைப்பு அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கப்பட வேண்டுமெனில் தற்போதைய தேர்தல் முறைமையிலும் மாற்றம் அவசியம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னோடித்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அன்று முதல் இன்று வரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே எமது கட்சி உள்ளது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டால் பிரதமர் தான் நாட்டின் தலைவர். எனவே பிரதமரை பலப்படுத்தும் வகையிலான தேர்தல் முறைமை அவசியம். தற்போதைய தேர்தல் முறைமைகளின் கீழ் பிரேமதாச ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்க சிறு கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டி ஏற்பட்டது. சந்திரிகா அம்மையாருக்கு ஆதரவு அலை இருந்தது என கூறப்பட்ட தேர்தலில் கூட நாடாளுமன்றத்தில் ஆட்சிக்கு அமைய சிறு கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமானது. மஹிந்த ராஜபக்சவின் முதலாவது ஆட்சி காலத்தில் ஒரு தரப்பு அரசியலிருந்து வெளியேறி காலை வாரியது. ஆனால் எதிரணியில் ஒரு தரப்பை இணைத்துக் கொண்டே மஹிந்த செயற்பட்டார். நல்லாட்சியின் போதும் சிறு கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. எனவே ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டு நாட்டின் பிரதானியாக பிரதமர் இருக்கும்போது ஆட்சி அமைப்பதற்கு இவ்வாறு சிறு கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக அக்கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைய செயற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது நாட்டுக்கும் இந்நாட்டில் வாழும் பிரதான இனத்துக்கும் இழைக்கப்படும் அநீதியாக அமையும். எனவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டுமெனில் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய வகையில் தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்றார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை பெயரிடப்பட்டுள்ள எந்தவொரு வேட்பாளரையும் ஆதரிக்க மாட்டோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான தேவைப்பாடு அரசுக்கு உள்ளது. ஆனால் அந்த முயற்சி கைகூடாது. ஆளுங்கட்சியினர் விரும்பாவிட்டாலும் தேர்தலை நடத்தியாக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை பெயரிடப்பட்டுள்ள எந்தவொரு வேட்பாளருக்கும் நாம் ஆதரவு வழங்க மாட்டோம். முற்போக்கு சக்திகளை இணைத்துக் கொண்ட கூட்டணியாகவே தேர்தலை எதிர்கொள்வோம். நாம் நமது வேட்பாளருடன் தான் தேர்தலுக்கு வருவோம் என்றார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்படவுள்ள எட்கா உடன்படிக்கை தொடர்பில் வீணாச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அவ்வுடன்படிக்கை மூலம் இலங்கையின் ஊழிய பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். எட்கா உடன்படிக்கை மூலம் இந்திய முதலீட்டாளர்கள், இந்திய தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பம் என்பன இலங்கைக்கு வருவதால் இலங்கை தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அல்லவா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அலி சப்ரி இவ்வாறு கூறியிருக்கிறார். அவ்வாறான நிலை ஏற்படாது. முதலீடுகள் வரும். முதலில் நாம் ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உலக பொருளாதாரம் என்பது 86,000 பில்லியன்கள் ஆகும். இலங்கையின் பொருளாதாரம் என்பது 74 பில்லியன்கள் ஆகும். கடந்த காலத்துக்கு அஞ்சி செயற்பட முடியாது. இந்தியா இன்று வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றன. எனவே இந்திய தரப்பிலிருந்து எமது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார பங்களிப்பு பற்றியே நாம் கவனம் செலுத்த வேண்டும். போட்டித்தன்மை உருவாகும். அப்போதுதான் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகரலாம். இதற்கு முதலீட்டாளர்கள் வர வேண்டும். இலங்கை சந்தையை மட்டும் குறிவைத்து முதலீட்டாளர்கள் வருவதில்லை. அவர்களுக்கு பாரியதொரு சந்தை வாய்ப்பு அவசியம். இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அதன் நிமித்தமே வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்பட உள்ளன. ஆசியான் நாடுகள், சீனா, பங்களாதேஷ், இந்தியா ஆகிய நாடுகள் இதே வழிமுறைதான் பின்பற்றின. எனவே குறித்த உடன்படிக்கை சிறப்பாக பயன்படுத்தினால் நமது நாட்டுக்கு நன்மை கிட்டும் என்றார்.
இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி விதம் தொடர்பாக சபாநாயகரின் நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் கூறுகையில் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய 13 பரிந்துரைகள் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு அதன் பின்னர் 3/2 பெரும்பான்மையுடனேயே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த பரிந்துரைகள் எவையும் முழுமையாக செவிசாய்க்காமல் சபாநாயகர் அதனை மீறி சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் சுயாதீனத்தன்மை 93 ஆண்டுகளாக பேணி பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன அதனை மீறியுள்ளார் என தெரியவந்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்றை பெண் உறுப்பினர்களை கொண்டு நிரப்புவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெர தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட மகளிர் கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் வேட்பாளர்களாக பெண்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆண்கள் மட்டுமின்றி பெண்களுக்கும் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். தேசிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொண்டுள்ள அரசாங்கம் மேடைகளில் ஆரம்பம் முதல் இறுதி வரையில் கட்சிகளை குறை கூறி விமர்சனம் செய்வதாக தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிராக முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்போம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியால் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ச சபாநாயகருக்கு ஆதரவாக நாம் செயற்படுவோம், நம்பிக்கையில்லா பிரேரணையை நிச்சயம் தோற்கடிப்போம் என்று கூறியிருக்கின்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.